உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நலகாலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சநிலை அடைய போறாரு. கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு அந்த குரு பகவான் அந்த கடகராசியில இருப்பார். இன் பிட்வீன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் அதிசாரம் அடைகிறாரு. எந்த மாதத்துல குரு பகவான் அதிசாரம் அடைகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் மாதத்துல குரு பகவான் அதிசாரம்ன்றது பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு போறதுதான் அதிசாரம். அதனால அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதிசாரம் பெற்று ஜனவரி மாதம் மீண்டும் அதிசார நிவர்த்தி அடைந்து கடகராசிக்கு திரும்பி வர்றாரு. இதனால இந்த வருடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான ஜாக்பாட் பலன்கள். ஏன்னா குரு பகவான் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது. இது கோச்சார நிலவரப்படி நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான சில அதிர்ஷ்டங்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. இந்த 12ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானத்துல ஒரு 25% பலன்களை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம் தான். எப்படி 8ஆம் இடம் 100% ஒரு கெடுபலன்களை கொடுக்குமோ, இந்த 12ஆம் இடம் அப்படின்றது 25% ஒரு கெடுபலன்களை கொடுக்கும். அதுல உங்களுக்கு அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுப கிரகம் மறைவு ஸ்தானத்துல வரும்போது திடீர் பண யோக அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல சிம்ம ராசி என்பவர்கள் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு எங்கேயாவது இருந்து பணம் வர வேண்டியது இருக்கும். உங்க நண்பர்கள் கிட்டயே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க. அந்த நண்பர்கள் கிட்ட அந்த வாங்க முடியாம அந்த பணத்தை திண்டாடி இன்னைக்கு உங்களால ஒரு சில விஷயங்களை முயற்சி எடுத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவர் எங்க கொடுக்க போறாரு, இனிமே நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு நீங்க அவரை அப்படியே நீங்க மறந்து போன ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு வருமானமாக வரக்கூடிய ஒரு நேரம். இதனால அந்த தடைப்பட்ட வருமானங்கள் மறைமுகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இதுதான் இந்த 12ஆம் இடம் அப்படின்றது வேலை செய்யறதுக்குண்டான ஒரு நேரம். அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு மறைமுக ஞானத்தை கொடுக்க போறார். அதாவது எதுலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத தாண்டி இதை செஞ்சா கரெக்ட், இதை செஞ்சா தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை, அதாவது ஒரு திறமையை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்கள் சொந்தமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த சொத்துக்கள்னால அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய சிம்மராசி என்பவர்கள் போய் 20 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இன்னும் நாங்க ஒரு வாடகைக்கு தான் இருந்துட்டு இருக்கிறோம். இங்க ஒரு சுயமாக ஒரு சொத்து வாங்கலான்னு முயற்சி பண்ணும்போது அதுல நிறைய தடைகள் வருது. அங்க தேவையான எங்களுக்கு ஒரு அப்ரூவல் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சொத்து வாங்குறது ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த வருடத்திலிருந்து இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்திலிருந்து சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு வெளிநாட்டுல உங்களுடைய பேர்ல அங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் மாதிரி வேற எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியுமே இருக்காது. அதுவும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சிம்மராசி என்பர்கள் இழக்காத ஒரு இழப்புகளே கிடையாது. எல்லாத்தையும் இழந்தாச்சு, தன்மானம் முதற்கொண்டும் இழந்தாச்சு, இனமே இழக்கிறதுக்கு தன்னுடைய உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாய அந்தஸ்தை இந்த குரு பகவான் திடீர் யோகமாக கொடுக்க போறார். இதையெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்துக்குள்ள எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. 2026ல எல்லாரும் எல்லாம் நடந்துரும் சொல்றாங்க. ஆனா
எங்களுக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சிம்மராசி என்பர்கள் மிகவும் ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. இந்த நேரத்துல தான் இந்த மாதிரியான வாழ்க்கை மாற்றங்களையும் ஒரு சமுதாயத்துல இழந்த இழப்புகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களையும் இந்த சிம்மராசி என்பர்கள் பெற போறாங்க. அடுத்து உங்களுடைய இந்த ராசிக்கு ஒரு 6ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம். இந்த இடத்துல இந்த சிம்மராசி என்பர்கள் அதிகப்படியாக வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நேரம். அதாவது இந்த இந்த வருடத்துல யார் யாரெல்லாம் கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு வராங்களோ அவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலிகள் தான் பேரு. ஏன்னா படிச்சு முடிச்சோடனே யாருக்குமே இந்த காலகட்டம் வேலை கிடைக்கல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த சிம்மராசி என்பர்களுக்கு தான் உடனே வேலை கிடைக்க போகுது. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்க போகுது. இதனால ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த இளம் வயதினர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். 8ஆம் இடம்ன்றது கொஞ்சம் கடுமையான ஒரு பலன்களை கொடுத்தாலும் கூட இது மறைவுக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்றதுனால, அதாவது 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார் குரு பகவான். அவர் மறைவு ஸ்தானத்தையே பார்க்கும்போது திடீர் ராஜயோகங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். கல்யாணமே ஆகல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடும். அது மாதிரியான அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த 8ஆம் இடம் அப்படின்றது கொடுக்க போது. திடீர்னு உங்களுக்குன்னு ஒரு சில சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு நேரம், தானமாக வரும். அம்மா அப்பா நீங்க கேட்காமலே உங்களுக்கு சொத்துக்களை உங்களுக்குன்னு எழுதி வைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு உடன் பிறந்தவர்கள் இருந்தாலும் கூட அவர்களையெல்லாம் விட்டுட்டு இந்த சொத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய முழு உரிமையும் உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு அந்த சொத்துக்கள்லாம் தானமாக வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. நிறைய பேர் ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம். யாரையாவது நீங்க போய் அப்ரோச் பண்ணணும், உங்களுக்கு ஒரு சில உதவிகளை செய்யணும், அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல போய் அப்ரோச் பண்ணுங்க. முழுமையான ஒரு அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் ஒரு வருட காலகட்டம் இந்த சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மிக பெரும் மாபெரும் வளர்ச்சியையும் ஒரு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தையும் அடையிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான் சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும், குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயன சயன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு
12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர், புகழ், பதவி, உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.